மாலிக், அன்பு செல்லமே, சத்தம் இல்லாமல் நேரம் நம்மளை கொன்னுடும். நேரத்தை பற்றி சொல்கிறேன், நீ கவனிக்கலைன்னா வாழ்க்கை போயிடும். பாபாவை எச்சரிக்கிறாரு. செல்லமே, உன்னை கொல்ல வரக்கூடிய பெரிய கொடூரன் யாருன்னு தெரியுமா? அது நேரம், டைம் தான். சத்தமில்லாமல் மெதுவாக உன்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு போயிடுது. 1 மணி நேரமாக மாறி போகுது. 1 நிமிஷம்தான், 5 நிமிஷம்தான் அப்படின்னு ஆரம்பிக்கிற, அதான் 1 மணி நேரம் போயிடுது. கவனிச்சிருக்கையா? அந்த 1 மணி நேரம்தான் உன்னுடைய கனவிலிருந்து கவரப்பட்ட அந்த ஃப்யூச்சர். நீ செய்யணும் அப்படின்னு நினைக்கிறையே, அதை செய்யாமல் விட்ட நேரம் அதுதான். செல்லமே, நேரம் ஒரு திருடன். அது ஓடுறதில்ல, அது நம்மக்கிட்ட இருந்தே நம்மளை எடுத்துக்கிடுது. நேற்று நீ இருந்த அந்த இடத்துல இன்னும் இருந்தால் அது டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு அர்த்தம். நீ முன்னேறலைன்னா அது பின்னேறின மாதிரி தான். பாபா அதுக்கு தான் சொல்கிறாரு, நீ டைமை ரெஸ்பெக்ட் பண்ணலைன்னா டைம் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணாது. இன்னும் கேள் செல்லுமே, நீ பேட்ரி ட்ரெயின் ஆகுது அப்படின்னு கவலைப்படுற, ஆனால் உன்னுடைய வாழ்க்கை நேரம் ட்ரெயினாக ஆகிட்டுருக்குது. வாழ்க்கையினுடைய நேரம் ட்ரெயின் ஆகிட்டுருக்குது. கவலைப்படுறியா? நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணுறியா? ஒவ்வொரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு வாய்ப்பை கொள்ளுது. நீ லேட் ஆகிறதில்ல, நீ லூஸ் ஆகிற. இதுதான் உண்மை. இன்னும் ஒரு உண்மையை கேளு. அந்த கிரேவ் யார்டில் நிறைய ட்ரீம்ஸ் என்ன பரீட் ஆகிட்டு கிடக்குது. நிறைய ட்ரீம்ஸ் பரீட் ஆகிட்டு கிடக்குது. அவங்க ஃபால்ட் என்னன்னா, அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பெர்ஃபெக்ட் டைம் வரும்னு ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில். ஆக்ஷன் எடுத்த நேரம் தான் பெர்ஃபெக்ட் டைம். சரியா? அதுதான் பாபா சொல்கிறார். நீ இப்போ ஆரம்பித்தாதான் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றப்படும். இல்லைன்னா சைலண்ட்டாக அந்த டைம் உன்னை முடிச்சிடும். செல்லமே, இன்னும் சான்ஸ் இருக்குது, இன்னும் மூச்சு இருக்குது, உனக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை யூஸ் பண்ணு. இப்போ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரெமெடியை பண்ணு. இன்றைக்கி ஒரு உன்னுடைய ஃபோன் ஸ்க்ரீன் டைம் செக் பண்ணு. அதில் 30 நிமிஷம் கட் பண்ணி எடுத்துரு. அந்த 30 நிமிஷம் உன்னுடைய லைஃப்பை கோலுக்காக யூஸ் பண்ணு. 21 தடவை ஓம் சாய்ராம் சொல்லு. அடுத்து டிலே பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை உடனே ஸ்டார்ட் பண்ணு. இதுதான் அந்த டைமை ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முதல் ஸ்டெப்பு. செல்லமே, நினச்சிக்கோ, டைம் வெயிட் பண்ணாது. அது மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். நீ மூவ் ஆகலைன்னா அது உன்னை விட்டு போயிடும். சரியா?